இந்த பொண்ணை கொல்றதுக்காக நான் பூலோகம் ஒரு ட்ரிப் அடிக்க வேண்டியிருக்கு. பேசாம நான் மங்கியவே அனுப்பியிருக்கலாம். எப்படி கொல்லலாம்? சாதாரண பொண்ணு தானே, ஒரு சாதாரண ரேப் போதும், பொட்டுன்னு போயிடுவா. அம்மா, நல்லா சொகுசா சுகமாத்தான் இருக்கு. அதனாலதான் இந்த அரியணையில உட்கார்றதுக்கு ஆளாளுக்கு அடிச்சுக்கிறானுங்களா? முடிஞ்சா இதே அரியணையில உட்கார்ந்து நாமளும் இந்த பூதலோகத்தை ஆண்டு பார்த்துடணும். ஆஹா, நானே இந்த பூதலோகத்தின் அடுத்த சக்கரவர்த்தி. ஐயோ ஐயோ, மங்கி தூக்கடா. எழுதுருங்க, பாத்து. என்னாச்சோ தெரியல. என்ன ஆச்சு குருவே? ஏன் இப்படி வந்து விழுந்தீங்க? கரெக்டா லேண்ட் ஆக முடியலையா? லேண்ட் ஆறதுல பிரச்சனை இல்லடா, தலை தப்பிச்சது தம்பரான் புண்ணியம். என்ன சொல்றீங்க? மூசா பின்னிட்டானா? இல்ல, இந்த தடவை பின்னியது மூசா இல்லடா, அம்மன். அம்மனா? எந்த அம்மன்? நான் கொல்ல போன அந்த காயத்ரி ஒரு தீவிர அம்மன் பக்தை. அவளுக்கு அம்மனுடைய பரிபூர்ண அருள் இருக்குடா. அவளுக்கு அம்மன் அருள் இருந்தா தினமும் குடிச்சிட்டு வந்து அவளை அடிக்கிற அவ புருஷன் ரகுவ பின்ன வேண்டியது தானே? அவனை விட்டுட்டு அந்த அம்மன் அவளை ஒரே ஒரு முறை கொல்ல போன உங்களையும் பின்னணும். விழுந்த அடியில வீங்கி வந்து விழுந்த என்கிட்ட வியாக்கியானம் பேசாதடா மங்கி. முடிஞ்சா போய் நீ அந்த அம்மன் கிட்டே கேளு. இல்ல குருவே, இல்ல, அந்த விளையாட்டுக்கு நான் வரல. சும்மா நமக்குள்ளவே பேசிக்கிடுவோம். அந்த கொடுமைக்கார புருஷனை விட்டுட்டு. டேய் அடிமுட்டாள், அடிச்சாலும் பிடிச்சாலும் ரகு காயத்ரியோட புருஷன் தான். அவனை எப்படிடா அம்மன் கொல்லும்? அவ கழுத்துல தாலி தொங்குறதே அம்மனோட அருளால் தான்டா. ஆக அம்மனுடைய பக்தியான காயத்ரியே அம்மனை மீறி நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற வழிதான் யோசிக்கணும். அதுக்குள்ள அந்த மூசா குடும்பம் காயத்ரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா உன்னை பலி கொடுத்தாவது நான் அதை தடுப்பேன்டா. ஐயா குருவே, கடைசியில ஏன் தலையில கை வைக்கிறீங்களா? வேணாம் குருவே, என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. மந்திர சக்தியில என்னை விட பெரிய இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ராதா கழுத்துல நான் தாலி கட்டுறத எந்த சக்தியிலும் தடுக்க முடியாது. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? இத பாரு, நீ என்னதான் அழுதாலும் கதறினாலும் சாவர வரைக்கும் என் கையால தான் குட்டுப்பட்டு சாகணும்னு உன் தலையில எழுதிருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? என்ன பாக்குற? சுதா மகேஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட அவர் வீட்டுக்கு போயிடுவா. நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட இந்த வீட்டுல தான் இருந்தாகணும். அப்படி இருக்கும்போது உன்னை சும்மா விட்டுருவேனா? நீ யாரு, எப்பேற்பட்ட கைகாரி எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ அழுதெல்லாம் என்கிட்ட எந்த காரியத்தை சாதிக்க முடியாது. சாப்பிட்ட பாத்திரம் அங்க அப்படியே கிடக்கு, போய் கழுவு. போடி. போது நிறுத்துக்க. என்னக்கா வேலையை ஏவிக்கிட்டு இருக்க? உனக்கு வேலை செய்யறதுக்காக நான் ராதாவை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணல. நான் தான் ராதா மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அக்கா, ராதாவை ராணி மாதிரி வச்சுக்க போறேன். இனிமே அவளை வீட்டு வேலை செய்ய சொல்றத விட்டுடு. என்னடா தம்பி இப்படி பல்ட்டி அடிக்கிறியே?
உனக்கு பம்பர் பரிசே விழ போகுது. நான் ஒரு பல்ட்டி அடிக்கணும்னா எப்படிக்கா? இதோ பார், மகேஷுக்கும் சுதாக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்றத நீ கேட்கணும். உள்ள போய் கோழி அடிச்சு குழம்பு வை. நானும் ராதாவும் சாப்பிட வரோம். கிளம்பு. தம்பி நானா? போ, நிக்காத, போ 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 போ, உள்ளே போ. செல்லம், ஏன்டா அழுவுற? அழக்கூடாது செல்லம். மாமா வந்திருக்கல்ல, இனிமே எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஏய், யாருக்கு யார் செல்லம்? இன்னமா புரியல? எனக்கு நீ செல்லம், உனக்கு நான் செல்லம், நமக்கு நாமளே செல்லம். செல்லம், ஐ லவ் யூடா. 8 மிதிச்ச இன்னும் ஒரு அடி கம்மி ஆயிடுவ. மகேஷ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன் கனவு பலிக்காது. ஓஹோ, அப்படியா? அதே மகேஷ் நாளைக்கு உன்னை சுரி நாயை பாக்குற மாதிரி பார்த்துட்டு விலைக்கு போவான், பாக்குறியா? பாக்குறதுன்னா பார்க்க தான் போற. இந்த மாம உனக்காக என்ன ஒன்னாலும் செய்வேன்டா. ஏன் தெரியுமா? ஐ லவ் யூடா செல்லம். பாய். ஏமா, ஒரு தடவை சொன்ன புரியாதா உனக்கு? எத்தனை தடவை சொல்லுவாங்க? 3 மாசம் பாக்கி 1500 ரூபாய் தரணும். 1500 ரூபாய் கொடுத்துட்டு ஜாமான்களை வாங்கிட்டு போ. இந்த மாதம் பணம் வந்ததும் பழைய பாக்கி இப்போ வாங்குற சாமான் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா பணம் கொடுத்துட்றியா? கொஞ்சம் சாமான் கொடுங்க. நல்லா கொடுத்தீங்க. உன்னை பற்றியும் தெரியும், உன் புருஷனை பற்றியும் தெரியும். உன் புருஷனுக்கு கையில் பணம் வந்துருச்சுன்னா ஒன்று சீட்டு விளையாட போடுவான், இல்லைனா தண்ணி அடிக்க போடுவான். பழையபடி நீ இங்கே வந்தா நிற்க போகிற. ஆம்பளையா இருந்தா கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி பிடிச்சி வாங்கிடுவேன். நீ தான் பொம்பளையா போயிட்டியே, ஒன்று அப்படி பண்ண முடியாத. ஐயோ, அப்படிலாம் நடக்காதியா. உங்கள் பணத்தை நான் எப்படியும் திருப்பி கொடுத்துருவேன். உங்கள் கடனை நான் எப்பாடுபட்டாவது அடைச்சிடுவேன். என் குழந்தை பசியில் பக்கத்து வீட்டில் போய் கையேந்தி நிற்கிறா. அதை பார்க்கும்போது எனக்கு உயிரே போகிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தயவு பண்ணுங்கய்யா. வா. ஏமா, உன் குழந்தை கையேந்ததுன்னு நான் கடன் கொடுத்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு உன் குழந்தை நிலைமை தான் என் குழந்தைக்கு வரும். பணத்தை கொடுத்துட்டு மளிகை ஜாமான் வாங்கிட்டு போமா. இவங்களோட பழைய பாக்கி எவ்வளவு? சொல்லுங்க, எவ்வளவு தரணும்? அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? காரணமா தான். உனக்கு எவ்வளவு பணம் தரணும்? 1500 ரூபாமா. ராணி, எடுத்துட்டு வந்து. இந்தப்பா. அம்மா, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? ஒரு பொண்ணு ஸ்தானத்துல இருந்து குடும்ப கஷ்டத்தையும், ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து குழந்தையோட பசியையும் சொல்லி, ஒரு மகஸ்தானத்துல இருந்து இப்ப என்ன அம்மான்னு கூப்பிட்ட பாரு, அதுக்காகத்தான். இல்லைம்மா, நீங்கள் ஏற்கனவே எங்கள் வீட்டு வாடகை கொடுத்ததுனால நான் உங்கள் கடனாளியாக இருக்கேன். மேலும் என்ன கடனாளி ஆக்காதீங்க. வேண்டாம், தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கொலகாரி ஆனாலும் ஆகலாம், ஆனா கடங்காரி ஆகக்கூடாது, அப்படிதானே? இப்ப பணம் வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் புள்ளைய பட்டினி போட்டு கொல்ல போறீங்களே, அத சொல்றேன். அழாதம்மா காயத்ரி. உன்னை கஷ்டப்பட வைக்கிறதும் கண்ணீர் விட வைக்கிறது எங்க நோக்கம் இல்லை. யாரு தான் கடன் வாங்காம இருக்காங்க? கடவுள்ல இருந்து கவர்மெண்ட் வரைக்கும் எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க. வறுமைக்கு பயந்து தன்னுடைய 9 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொன்னாலே நல்லதாங்காள். அதுவும் ஒரு கதை தான். நம்மால அப்படியெல்லாம் இருக்கவே முடியாது. இந்தப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க கேட்குற சாமான்லாம் கொடு. சரிம்மா. இத பாருங்க, பணம் வந்ததும் தரேன்னு அவர்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த பணத்தை எங்க கிட்ட கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம். என்னன்னு சொல்றதுமா, எல்லார் மாதிரியும் தான் புது புது கனவுகளோடு புகுந்த வீட்டுக்கு போனேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற நிலைமையும் என் புருஷனோட குணத்தையும் பார்த்ததுக்கப்புறம் என் மனசை வெறுத்து போச்சு. இருந்த ஒரு சொந்த வீடை விற்று எங்கள் அத்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணமான அடுத்த வாரமே நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்துட்டோம். கையில் இருந்த காசும் போட்டு வந்த நகையும் கொஞ்ச நாள்லயே அவரோட குடிக்கும் சூதாட்டத்துக்கும் சரியா போச்சு. தோ என் குழந்தை உஷா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிறந்தா. பசின்னு அழற குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லை. அப்படியாவது அவர் வேலைக்கு போவாருன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இன்னைக்கு என் குழந்தை உஷாக்கு 6 வயசு ஆகுது. அவர் இன்னும் வேலைக்கு போன பாடில்லை. வேலைக்கு போன்னு பேச ஆரம்பிச்சாலே
ஒரே அடிதடி சண்டை பிரச்சனை. பகலெல்லாம் சூதாட்டம், ராத்திரி ஆனா குடி. போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல. ஆனா எந்த தெய்வமும் என் வேண்டுதலுக்கு மட்டும் செவி சாய்க்கல. இந்த காயத்ரி 3 வேளையும் கோயிலுக்கு போய் சூடம் சாம்பிராணின்னு காசை வீணாக்கிறதுக்கு பதிலா அந்த காசை நம்மக்கிட்ட கொடுத்துருந்தா சரக்கு அடிச்சா சந்தோஷமா இருந்திருக்கலாம். கணவனே கண் கண்ட தெய்வன் தத்துவம் வேற பேசுவா. வரட்டும் வரட்டும் வரட்டும், அவளை வச்சுக்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்துமா. அழாத காயத்ரி, நிச்சயமா உனக்கு ஒரு விடிவு காலம் இருக்கு. ஓடுற ஆத்துக்கே அத்தனை திருப்பங்கள் வரும்போது மனுஷனுக்கு திருப்பங்கள் வராமலே போயிடும். கும்புற சாமி உன்னை கைவிடாது. அழாதம்மா. என்ன காயத்ரி கண்ணீரோட வரா? வேற என்ன, நம்மளை பற்றி சொல்லி தான் அழுதுட்டு வருவா. வீட்லேயும் அழுவுறா, கோயில்லையும் அழுவுறா, விசேஷத்துக்கு போனாலும் அழுவுறா, இப்போ வீதியிலையும் அழுவுறா. எப்படி தான் ஆண்டவன் இவ்வளோ மட்டும் இவ்வளோ கண்ணீரோட படைச்சானோ. வா வா காயத்ரி, நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரிம்மா. நில்றே, பெருசா 10 நாள் ஃபாரின் டூர் போயிட்டு வந்திருக்கிற, தோழிகளுக்கு பிரியா விட கொடுக்குறியோ? இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா அவங்கள பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. ஓ, என்னை பத்தி சொல்றதை கேட்குற உரிமை மட்டும் அவங்களுக்கு இருக்குதா? என்ன பேசுறீங்க? நான் உங்களை பத்தி என்ன சொன்னேன்? பசப்பாதரே, வரும்போது என்னை பத்தி சொல்லி தானே கண்ணீர் விட்டுட்டு வந்த. சொல்றீங்கிற? ஆமா, உன்னை பத்தி சொன்னா அதுதான். இப்ப என்னங்கிற? உன்னை பத்தி சொல்லி கண்ணீர் தான் விட முடியும். இப்படி ஒரு புருஷன் கைத்தட்டல வாங்க முடியும். அத்தை, வீட்டுல இருக்கிற பிரச்சனை வீட்டோட வச்சுக்க மாட்டியா? வீதியில போறவங்களுக்குலாம் சொல்லி அவங்க அதை ஆராய்ச்சி பண்ணுமா? சொல்றே. கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? 10 காசு சம்பாதிக்க யோகிதை இல்ல உனக்கெல்லாம். என்னத்துக்கு வெட்டி ரோஷம்? ஏய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுனா நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? நடத்துடா பாக்கலாம். வாடா வா. என்ன வந்தா என்ன பண்ணுவ? டேய், அம்மா என்ன? வேண்டாம்மா. நல்லவங்க பாவத்துக்கு ஆளானா நாங்க நாசமா போயிடுவோம். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. என்ன ஆரம்பிச்சு வச்சுட்டு கையை குப்பி வணக்க வேற போடுறியா? நான் போய் குடிச்சிட்டு வந்து ஆரம்பிக்கிறேன் பாரு. வரேன். எம்மாடி, அழாதம்மா, கவலைப்படாதம்மா, எல்லாத்துக்கும் நாங்க இருக்கோம். டேய் தூங்கு முஜி, புதுவாக்கற சோம்பேறி முண்டம். கூப்பிட்டீங்களா குருவே? அது கூட தெரியாம நின்னுகிட்டே தூங்குறேடா மண்ணாங்கட்டி. யோசிச்சுக்கிட்டே இருந்தனா எப்படி தூக்கம் வந்துச்சுன்னே தெரியல. மன்னிச்சுக்குங்க குருவே. நான் உன்னை மன்னிக்கலாம், ஆனா காயத்ரி கிட்ட மூசா குடும்பம் ஆசீர்வாதம் வாங்கிட்டா மூசா நம்ம 2 பேரையும் மன்னிக்க மாட்டான். சரி, அவங்க ஆசீர்வாதம் வாங்குறதை தடுக்க நீ ஏதாவது வழி யோசிச்சியா? குருவே, அது வந்து என்ன வந்து போய் நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா. உன்னை மடியில கட்டிக்கிட்டு அலையறது இல்லாம உன்னையும் சேர்த்து காப்பாத்த நானே யோசிக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. இவ்வளவு நேரம் நீங்க இஞ்சி தின்ன மங்கி மாதிரி உலகத்தை மறந்து உக்காந்து இருந்தீங்க. உங்களுக்கு திடீர்னு ஏதாவது யோசனை வந்த உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. என்ன திட்டத்தை விட்டுட்டு நீங்க யோசிச்ச விஷயத்த சொல்லுங்க. மூசா குடும்பம் சுமங்கலி கிட்ட தானே ஆசீர்வாதம் வாங்கணும். இத நீங்க 1000 தடவை என்கிட்ட கேட்டு நானும் 1000 தடவை ஆமான்னு பதில் சொல்லியாச்சு. முதல்ல விஷயத்துக்கு வாங்க. காயத்ரி சுமங்கலியா இருந்தா தானே அவ மூசா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா அது பலிக்கும். ஆமா, அப்ப காயத்ரி சுமங்கலி இல்லையா? இப்போ காயத்ரி சுமங்கலி தான். போக போக அவ அமங்கலி ஆயிடுவா. ஓஹோ, என்ன ஓஹோ? உனக்கு சுமங்கலி என்ன என்ன அமங்கலி என்ன என்னன்னு தெரியுமா தெரியாதா? இத்தனை சொன்னீங்க, இதையும் நீங்களே சொல்லிடுங்களேன். நாசமா போச்சு. இது கூட தெரியாத உன்கிட்ட வந்து நான் டிஸ்கஸ் பண்ண பாரு. என் புத்தியே. ஏன் டென்ஷன் ஆவறீங்க? மேட்டருக்கு வாங்க குருவே. டே மங்கி, புருஷன் உயிரோட இருந்து தாலி பூவு பொட்டுன்னு
மங்களகரமா அவன் கூட சேர்ந்து வாழ்ற பெண்களெல்லாம் சுமங்கலி. ஆ, புருஷன் இருந்து பூவையும் பொட்டையும் தாலியும் எழுந்துட்ட பொண்ணுங்க அமங்கலின்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா? நல்லா புரியுது குருவே. நாம இப்போ காயத்ரி புருஷன் ரகுவை கொன்னுட்டா அப்போ காயத்ரி யாரு? அமங்கலி. அமங்கலியோட ஆசீர்வாதம் பலிக்குமா? பலிக்காது. ரகுவை கொன்னுடுங்க. ரகு நமக்கு மட்டும் இடைஞ்சல் இல்ல, தினம் தினம் குடிச்சிட்டு வந்து அந்த காயத்ரி அடிக்கிறதுனால பாவம் அந்த காயத்ரிக்கு இடைஞ்சல். கொன்னுடுங்க கொன்னுடுங்க. ஏய் முட்டா, புருஷன் எப்படிப்பட்ட குடிகாரனா இருந்தாலும் கொடுமைக்காரனா இருந்தாலும் அவன் திருந்தணும் தான் ஆசைப்படுவாளே தவிர எந்த பொண்ணும் புருஷன் சாகணும்னு ஆசைப்பட மாட்டாடா. நீ நினைக்கிற மாதிரி காயத்ரியோட நிம்மதிக்காகவோ அவளுடைய சந்தோஷத்துக்காகவோ நாம ரகுவை கொல்லல. காயத்ரி அமங்கலி ஆகணும், அவன் மூசா குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்க கூடாது. அதுக்காகத்தான் ரகுவை நாம் கொல்ல போறோம். சரி, போட்டு தள்ளுங்க. அதுவும் உடனடியா நடக்காது. ரகுவை எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாக்கி மெதுமெதுமா நாம் அவனை அதிலேயே மூழ்கடிச்சுத்தான் அழிக்கணும். அப்போதான் மூசா குடும்பத்துக்கு நம்ம மேலே சந்தேகம் வராது. சபாஷ், நீங்க ஒரு சைலண்ட் கில்லர் குருவே. இல்லை, இந்த லீ ஒரு சைலண்ட் வின்னர்.